மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் ஒழுங்கா தெரியாததுனால முடிவு எடுக்கிறதுல சில சங்கடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் கூட ஒரு ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, ஒரு என்ஏவி நல்லா க்ரோ ஆயிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு, அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்றது மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இந்த விஷயத்தை இப்படி குறிப்பிடுறதோட பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்த்தோம்னா, ஒருவேளை இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக்ஸுக்கும் உண்டான ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. ஒரு ஸ்டாக் நல்ல விலை கூடி இருக்கு, நல்லா க்ரோ ஆயிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு அந்த ஸ்டாக்கு போய் நம்ம வாங்கணும் அப்படின்னா அது ஒரு தப்பான முடிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா க்ரோ ஆயிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு அந்த மியூச்சுவல் ஃபண்டை போய் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ஓவர் வேல்யூஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்டாக்ன்றது ஒரே ஒரு தனிப்பட்ட நிறுவனம். அந்த நிறுவனம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அந்த ஸ்டாக் விலை ஏறுது. ஸ்டாக் விலை நல்லா ஏறிடுச்சு அப்படின்னா அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிடலாம். பட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 30-40 நிறுவனங்களை சேர்த்து உள்ளடக்கிய ஒரு போர்ட்போலியோவை தான் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் அதை வாங்கி போட்டுட்டு அப்படியே கம்முன்னு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களோட வேலைன்றது அந்த ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோல 30-40 கம்பெனி இருக்குன்னா ஒரு 30 கம்பெனி இன்னும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல உள்ள ஒரு 10 கம்பெனி இதுக்கப்புறம் பெருசா அந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தேகமோ இல்ல ஒரு சஸ்பீஷன் எழுந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 10 ஸ்டாக் ஆல்ரெடி லாபத்துல தானே இருக்கும், அந்த லாபத்துக்கு அந்த ஸ்டாக்கை வித்துட்டு அந்த தொகையை வச்சு இதுக்கப்புறம் வளரக்கூடிய ஸ்டாக்ஸ் சொல்லி ஒரு 10 ஐடென்டிஃபை பண்ணி அவங்க போர்ட்ஃபோலியோவை சேர்ப்பாங்க. இந்த ஷஃபிளிங் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நடந்துட்டே இருக்கும். அப்படி அதனால என்ன ஆயிடுன்னு பார்த்தா, மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இதுக்கப்புறம் இது பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் நம்ம போக முடியாது. ஆனா ஸ்டாக்ஸ் அப்படின்னு வரும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தா அந்த இடத்துல போய் அது வாங்குறது அந்த நேரத்தில் அது நல்ல முடிவாக கூட இருக்கலாம். சில கம்பெனிஸ் நல்லா மேலே போயிட்டே இருக்கும், இருந்தாலுமே அது ஓவர் வேல்யூடா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஸ்டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னா ஒரு 10,000க்கு மட்டும் அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு அதோட ஃபர்தர் மூவ்மெண்ட்டை நீங்க கவனிக்கணும். ஒருவேளை அது குறைஞ்சதுன்னா குறைஞ்ச பிறகு இன்னொரு 10,000 போடலாம், இன்னும் குறைஞ்ச ஒரு 10,000 போடலாம், இந்த மாதிரி இல்லை ஏறிச்சுன்னா இன்னொரு 10,000 போடலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன சின்ன தொகையை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஆனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த விலையேற்றத்தை காரணமா காட்டி, என்ஐவி நல்லா இருக்குன்றதுனால காரணமா காட்டி அதுல வாங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு தப்பான முடிவாயிடும். ஏன்னா ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்றது அதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தானே சொல்ல முடியும். இப்போ ஒரு கிரிக்கெட்டர், இப்போ டோனி நல்லா அடிப்பாருன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா என்ன காரணம்? ஏன்னா இதுக்கு முந்தின மேட்ச்ல அவர் நல்லா விளையாண்டுருக்காரு, அந்த லாஜிக் தான். இப்போ அதே மாதிரி ஒரு ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வரும்போது நம்ம அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாக்குக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உண்டான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்ததுன்னா இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு இன்னும் தகவல் வேணும்னா இந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க, என்னால் முடிஞ்ச கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் செல்வா செல்வம் செழுமை சேனல் வழியா உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.